ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். நம்ம இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் எப்பவுமே சண்டை தாங்க. இப்போ அந்த சண்டைய இன்னும் அதிகம் பண்ற விதமா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நம்ம இந்திய நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும். ஒரு பக்கம் ஷொயப் மாலிக் இருக்காரு. ஷொயப் மாலிக் வந்து பாகிஸ்தானோட ஒரு கிரிக்கெட் வீரர். நம்ம இந்திய மக்கள்லாம் ஷொயப் மாலிக்க பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏப்பா ஷொயப் மாலிக்கு, எங்க சானியா மிர்சா பாட்டுக்கு கம்முன்னு தான் இருந்தாங்க. எங்க நாட்டுக்காக டென்னிஸ் விளையாண்டு நெறைய பதக்கங்களையும், நெறைய கப்பையும் ஜெயிச்சு குடுத்தாங்க. ஆனா நீயு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்லி கூட்டிட்டு போயி 5 வயசு பையன அவங்க கையில குடுத்துட்டு, இப்போ சானியா மிர்சாவ டிவோர்ஸ் பண்றியே ஷொயப் மாலிக்கு அப்படின்னு நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே கடும் கோபத்தோட ஷொயப் மாலிக்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா, 2002ல இந்த ஷொயப் மாலிக் இருக்காருல்ல, ஷொயப் மாலிக் வந்து ஆயிஷா சித்திக் அப்படிங்கிற ஒரு பொண்ண மேரேஜ் பண்றாரு. ஒரு 8 வருஷம் 2 பேருமே நல்லா தான் வாழ்றாங்க மேரேஜ் லைஃப்ல. 2010ல இந்த ஆயிஷா சித்திக்க டிவோர்ஸ் பண்ணிட்டு, நம்ம சானியா மிர்சா இருக்காங்க பாத்தீங்களா? சானியா மிர்சாவ கல்யாணமும் பண்றாங்க. இவங்களோட லைஃப்பும் வந்து ஒரு 2010ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 2024 வரைக்கும் ஒரு 14 வருஷம் நல்லா தான் போகுது. இந்த 2024ல இப்போ சானியா மிர்சாவ டிவோர்ஸ் பண்றாரு. நான் இவரு ஷொயப் மாலிக். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஷொயப் மாலிக்கோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, ஷொயப் மாலிக் வந்து இம்ரான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டோட அதிகமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நெறைய தப்பான விஷயங்கள பண்ணிட்டு இருந்தான் ஷொயப் மாலிக். எங்க அண்ணன் ஷொயப் மாலிக் அப்படின்னு என் தங்கச்சி சொல்றாங்க. அத பார்த்த சானியா மிர்சா பயங்கரமா கோபம். ஷொயப் மாலிக் கிட்ட சொல்றாங்க சானியா மிர்சா, "நீ இம்ரான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணு. அப்பதான் நாம 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும்." அப்படின்னு சொல்றாரு சானியா மிர்சா. ஆனா, ஷொயப் மாலிக் அதெல்லாம் கேட்காம, இம்ரான் கூட சேர்ந்துட்டு நெறைய தப்பான விஷயங்கள பண்றாரு. அதனால சானியா மிர்சா என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு 2 பேருமே சுமூகமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பக்கம் இப்படி இருக்கும் பொழுது, சானியா மிர்சாவும், ஷொயப் மாலிக்கும் மேரேஜ் பண்ற சமயத்துல, இந்தியாவுலயும், பாகிஸ்தான்லயும் மிகப்பெரிய பேச்சுங்க. அது என்ன பேச்சுன்னா, "என்னப்பா நம்ம இந்தியால இருக்கிற ஒரு பொண்ணு பாகிஸ்தான்ல இருக்கிற மேரேஜ் பண்றாங்களா? நம்பவே முடியலையே!" அப்படின்னு பரபரப்பா பேசுறாங்க. அப்ப நம்ம சானியா மிர்சா வந்து நம்ம நாட்டுக்காக விளையாண்டு நெறைய கப்பு, நெறைய மெடல் வாங்கி குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த பொண்ணு பாகிஸ்தான்ல குடி போயிட்டாங்கன்னா, அப்ப நம்ம இந்திய நாட்டுக்காக யாரு விளையாடுவா? அப்படின்னு கேள்வி கேட்டிருந்த நிலைமையில, சானியா மிர்சா, நான் என்னதான் இருந்தாலும் இந்திய நாட்டுல பொறந்த ஒரு பொண்ணு. இந்திய குடிமகள். நான் எப்பவுமே இந்திய நாட்டுக்காக தான் விளையாடுவேன் அப்படின்னு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம இந்தியாவுக்காக விளையாடுறாங்க. ஆனா இந்த பொண்ண இப்போ டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஆயிஷா சித்திக்க வந்து ஷொயப் மாலிக் மேரேஜ் பண்றாருங்க 2002ல. கொஞ்சம் மாசத்திலேயே சானியா மிர்சாவ மேரேஜ் பண்றாரு. சானியா மிர்சாவ 2010ல கல்யாணம் பண்றாரு ஷொயப் மாலிக். கொஞ்சம் மாசத்திலேயே இப்போ ஒரு பொண்ண மேரேஜ் பண்றாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ப ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே காண்டுல இருக்காங்க. இப்போ சானியா மிர்சாவுக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. இஷான் மிர்சா மாலிக் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் வந்து இப்போ அனாதை தான். அப்பா இல்லாத பையனா தான் வளரப் போறான். ஆனா, சானியா மிர்சா என்ன சொல்றாங்கன்னா, "நான் அப்பா இல்லாத பையனா வளர்த்தாலுமே, தப்பான பையனா வளர்க்க மாட்டேன்." அப்படின்னு ஸ்ட்ராங்கா, போல்ட்டா பதில் சொல்றாங்க. சரி, இந்த 3வதா ஒரு கல்யாணம் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு கூட எப்படி ஷொயப் மாலிக் லிங்க் வந்துச்சு அப்படின்னா, அ இந் அ ஷொயப் மாலிக்கும், அந்த பொண்ணும் இப்போ வந்து இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப தோனிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நெறைய ஆடுல நடிப்பாங்க பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஷூட்ல. அந்த ஆடுல நடிக்கும் பொழுது, அந்த பொண்ணுக்கும், ஷொயப் மாலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறாங்க. ஒரு கட்டத்துல வந்து அது லவ் ஆகுது. லவ் ஆகி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது, அந்த 3வதா கல்யாணம் பண்ணாரு பார்த்தீங்களா, ஷொயப் மாலிக். அந்த பொண்ணுக்கு இது 2வது மேரேஜ். அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆயி, அந்த ஆள்ட்ட பொழைக்காம இது வந்த 2வது மேரேஜ். ஆனா, ஷொயப் மாலிக்கு இது 3வது மேரேஜ். இது 3, இது 2 சரியா தான் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது, நம்ம ரசிகர்கள் எல்லாருமே, "என்னப்பா எங்க சானியா மிர்சாவ இப்படி கல்யாணம் கழட்டி விட்டீங்களே! அவங்களுக்கு 5 வயசுல பையன் இருக்குது. அந்த பையனோட ஃபியூச்சர் என்ன? அப்பா இல்லாத பையனா கடைசி வரையும் வளருவானா?" அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு வராங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம நம்ம தேடுற வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு.